மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதி பகுதியில் அமைந்த ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான ஆலயத்தில் வியாழக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் பக்தி பெருக்குடன் நடைபெற்றன. ஸ்ரீ சாய்பாபாவுக்கு பாலபிஷேகம், சந்தனக்காப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது கைகளால் நேரடியாக பாபாவுக்கு பால் அபிஷேகம் செய்து சாய்பாபாவின் அருளை பெற்றனர். செய்தியாளர் சிவா. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम साई राम हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम। सद्गुरु साईनाथ महाराज के जय. சீர்காழி தென்பாதியில் அருள் பாலித்துக் கொண்டு வரும் ஷீரடி சாய்பாபாவிற்கு வருடா வருடம் மாணவர் மாணவியர்களுக்காக, அதாவது 10வது 11வது 12வது படிக்கும் மாணவர் மாணவியருக்கான அரசு பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு ஹோமம் நடைபெற்று அவர்கள் கைகளாலே பாபாவுக்கு பாலாபிஷேகம் செய்விக்கப்பட்டு அன்றைய தினம் ஹோமங்கள், அன்னதானம், சிறப்பு அலங்காரம் எல்லாமே நடைபெற்று பரீட்சையில் நல்ல தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்காக ஹோமங்கள்லாம் நடைபெற்று எல்லா மாணவர் மாணவியர்களும் எல்லா பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டு பாபாவுடைய அருளை இன்று அவர்கள் பெற்றார்கள். சர்க்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஹர மகாதேவா. என்னானுடைய சிவனை போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. சீர்காழி தென்பாதியில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சர்க்குரு சாய்ராம் ஆலயத்தில் அனைத்து பள்ளி மாணவர்களும் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்று அனைத்து மாணவர்களும் தேர்ச்சியில் வெற்றி பெற மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், தன்வந்திரி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், தேர்வில் வெற்றி பெற லட்சுமி ஹயகிரிவர் ஹோமம் சிறப்பாக நடைபெற்று அபிஷேக ஆராதனை பள்ளி மாணவர்கள் கையாலே பால் அபிஷேகம் செய்து சாய்பாபாவுக்கு அபிஷேகம் ஆராதனை சிறப்பாக நடைபெற்று தீபாராதனை நடந்து பிரசாதம் வழங்கப்பெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.